முருகா என்பது ஒருமை நாமம் அல்ல, பன்மை நாமம். மூ என்பது முகுந்தனையும், ரு என்பது ருத்ரனையும், கா என்பது பிரம்மனையும் குறிக்கும். முகுந்தன் என்கின்ற நாராயணரை சொல்லும் போதே மகாலட்சுமி இருப்பார். அதே போல ருத்ரன் என்ற சிவனை சொல்லும் போதே அங்க அம்பாள் இருப்பார். பிரம்மனை சொல்லும் போதே சரஸ்வதி இருப்பார். 6 பேர் இருக்கிறாங்களா? எந்த கோயிலுக்கு போனாலும் நீங்க ஒரு நாமா சொல்லலாம்னா முருகா சொல்லலாம். இப்போ முருகா முருகா சொல்லி பழக்கம். என் குருநாதர் வாரியார் சுவாமி நின்னாலும் முருகா, நடந்தாலும் முருகா, உட்கார்ந்தாலும் முருகா, எல்லாம் முருகா. பெருமாள் கோயிலுக்கு போனா ஒருத்தர் கேட்பாரு, அம்மா நான் முருகா முருகான்னு சொல்லி பழகிட்டேம்மா, எனக்கு பெருமாள் கோயிலுக்கு போனாலும் முருகான்னு வருதே, தப்பில்லையா? தப்பில்ல. ஏன்னா அதுலதான் முகுந்தனும் இருக்கிறாரு, மகாலட்சுமியும் இருக்கிறாரு, நாராயணர் இருக்கிறாரு, சிவபெருமான் இருக்கிறாரு, எல்லாம் இருக்கிறாரு. ஆக முருகா என்பது ஒருமை நாமம் அல்ல, பன்மை நாமம். எங்க வேணா நீங்க போய் தைரியமா சொல்லலாம்.